Shubman Gill era begins in Test cricket. A complete performance from India. Historic win at Edgbaston. 1967 இருந்து இந்தியா இந்த கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஆனா இன்னைக்கு தான் முதல் முறை டெஸ்ட் மேட்ச ஜெயிக்கிறாங்க. டே 5 ஸ்டார்ட் மழைனால கொஞ்சம் டிலே ஆகி 10 ஓவர் லூஸ் பண்ணியாச்சு. 10 ஓவர் போனா கூட இந்தியாவுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. ஆகாஷ் தீப் ஓலி போப்பையும் ஹாரி புரூக்கையும் டக்கு டக்குன்னு எடுக்கிறாரு. லஞ்ச் பிரேக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்ற சிச்சுவேஷன் வரைக்கும் இங்கிலாந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ரைட் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்ச் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுக்கிறாரு வாஷிங்டன் சுந்தர். ஒரு பக்கம் ஜேமி ஸ்மித் கவுண்டர் அட்டாக் பண்ணி 88 ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாலும் த கேம் வாஸ் ஆல்ரெடி டன். ஜேமி ஸ்மித் அவுட் ஆனதுக்கு அப்புறமே இந்தியா ஃபைனல் டச்சஸ் கொடுத்து 271க்கு இங்கிலாண்டை ஆல் அவுட் பண்ணி 336 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல சுப்மன் கில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணல, ஆகாஷ் தீப்பும் ரெக்கார்ட் பண்றாரு. 1986ல சேதன் சர்மாக்கு அப்புறமா 10 for எடுக்கிற இந்தியன் போலர் இன் இங்கிலாந்து ஆகாஷ் தீப் தான். எப்பயுமே சிரிக்காத இந்தியாவுடைய ஹெட் கோச் கௌதம் கம்பீரே சிரிச்சு செலிப்ரேட் பண்றாருன்னா அந்த வின்னோட இன்டென்சிட்டியை மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்கு இது ஒரு நியர் பர்ஃபெக்ட் கேம். லீட்ஸ் டெஸ்ட்ல லாஸ்ட் டே இங்கிலாந்து அடிச்ச அந்த அடி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடலன்ற 2 செட்பேக்கை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டன்னிங்கான கம்பேக் கொடுத்திருக்காங்க. ஒரு மேஜர் ஷவுட் அவுட் டு முகமது சிராஜ். அவர் இந்த போலிங் லைனப்புக்கு ஒரு லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டது கிளியர் கட்டா தெரிஞ்சு. இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல ஆடின 2 மேட்சுமே பயங்கரமா இருந்திருக்கு. தேர்ட் டெஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு லார்ட்ஸ்ல தொடங்க போகுது. இந்தியாக்காக பும்ராவும் இங்கிலாந்துக்காக ஆர்ச்சரும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீரீஸ்க்கே இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப டிசைசிவா இருக்கும்னு தோணுது. சோ இந்த செகண்ட் டெஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க அண்ட் தேர்ட் டெஸ்ட்டை யார் ஜெயிப்பாங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.